முழுசா எடுத்துட்டு போயிடுவோம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் தாய்கான்னு தானே சொல்றேன். ஏன்னா அதுக்கான அனுபவமும் பக்குவமும் நமக்கு கம்மியா இருக்குது, குறைபாடா இருக்கு. நம்மளுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுலையோ நம்ம எண்ணத்தை சீர்திருத்தம் பண்ணி அந்த லட்சியத்தோட இதுல ஜெயிக்கணுங்கிற அந்த உறுதிமொழி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு எல்லாமே ரொம்ப பலகீனமா இருக்கு. அதனாலதான் இந்த பின்னடைவுகளுக்கு காரணமே. எப்படி காரணம்? இதெல்லாம் நம்ம சரியா நம்மளுக்குள்ள சரி பண்ணி நமக்குள்ள நிலைநிறுத்தி நம்ம பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா நமக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. அப்படியே ஒரு விஷயம் நமக்கு பின்னடைவு ஏற்படுதுன்னா கூட நாம அதை சரி பண்ணிக்கிற இடத்துல நம்ம இருக்கோம். சரி, இந்த விஷயம் நம்ம எடுத்துட்டு போன பின்னடைவு ரைட், இந்தந்த இடத்துல நம்ம பலகீனம் அடைச்சோம். அப்ப அதுக்கான காலதாமதம் அங்க போயிருச்சு. சரி, அது நமக்கு பிடிக்க தெரியலன்னா சரி நம்ம ஆசாங்கிட்ட போய் கேட்கலாம். ஆசாங்கிட்ட நம்ம கேள்வி வச்சு அவர் நமக்கு வழிமுறையை காட்டி கொடுப்பார். இதுல தயக்கமே வைக்கக்கூடாது. இதுல நம்ம ஐயோ நமக்கு ஒண்ணும் தெரியலன்னு கேட்டா மத்தவங்க என்ன இருக்குது, நமக்கானது நம்ம கேட்டு பெறதுல என்ன இருக்குது, அதுல தயங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் இல்ல உனக்கு அப்படிலாம் ரெண்டாவது தரமா வழிமுறையெல்லாம் நாங்க காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாதான் பயப்படணும். புரியுதா நான் சொல்றது? அதுக்கான இடம் இல்லை. இது உனக்கு எத்தனை முறைனாலும் அதை துரிதப்படுத்தி ஒன்னிச்சு பலப்படுத்தி அதை முடுக்கி விடுற இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம பின்னடைவு ஏற்பட்டுருச்சா இதோட தான் இப்போ அப்படின்னு